யாழ் மாவட்டத்தில் உள்ள காரணர் பிரதேசத்தில் வந்து இந்த கோயில் கிடக்கு. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டப்படுற ஒரு கோயில். இந்த கோயிலை பார்த்தா தெரியும். இந்த அப்படிங்கிற பாருங்க இந்த கருங்கல்ல குவிச்சு கிடக்கு. முழுக்க முழுக்க கருங்கல்லால் இந்த கோயில் கட்டி கொண்டிருக்கணும். இந்த யாழ் மாவட்டத்தின் அடையாளத்தில் உண்டா இந்த கோயில் மாறப்போகுது. அதாவது வந்து கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் கடந்தால் இந்த கோயில் அழியாம இருக்கு. ஏன்னா அவ்வளோத்துக்கு ஒரு இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ் மாவட்டத்தில் காரநகர் பிரதேசத்தில் இருக்குது கோயில். இந்த கோயிலில் சிறப்பு என்னன்னு சொன்னா முழுக்க முழுக்க கருங்கல்லாலே கட்டி கொண்டு போகிறோம் அந்த கோயில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கோயில்ட வெளி வீதி. இது வந்து தேர்முட்டி கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக இந்த தேர்முட்டி இயங்கியிருந்தது. யுத்த காலத்தால் இயங்காமல் இருந்து இப்போ திருப்ப இதுக்கான வேலை திட்டங்கள் செய்கிறாங்க. இந்த வேற கோயில் சிற்ப வேலையை பார்க்கவே தெரியுது உங்களுக்கு. இது வந்து முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டப்படுற ஒரு கோயில். அதாவது வந்து யாழ் மாவட்டத்தின் ஒரு அடையாளமாக இது மாறப்போகுது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் கழிஞ்சு போனாலும் இந்த கோயில் ஒரு தூசி கூட அசையாது. அவ்வளோத்துக்கு வந்து கருங்கல் என்ற சிற்ப வேலை தெரியும் தானே. யாழ் மாவட்டத்தில் இந்த ஒரு கோயில் தான் முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டப்படுற கோயில். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே அந்த கோயில் கட்டி கொண்டிருக்கிறோம். இன்னும் அரைவாசி வேலை கூட முடியல. இவ்வளோ பார்க்கவே தெரியும் இந்த கருங்கல் இதெல்லாம் பார்க்கவே தெரியும் பாருங்க. இது கோயில் சைட் பக்கம் கருங்கல் ஓவன் டைம் பாருங்க என்ன மாதிரி கிடக்குன்னு. முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டப்படுகின்ற யாழ் மாவட்டத்தில் உள்ள ஒரு கோயில். வருங்காலத்தில் இந்த கோயில் வந்து பல ஆண்டுகள் பேசப்படக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ் மாவட்டத்திலே இந்த கோயில் தான் கருங்கல்லால் முழுக்க முழுக்க கட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மற்றவங்க சங்க தமிழ் யூடியூப் கூட அந்த வீடியோ பார்க்குறீங்க பாருங்க. இந்தியா பேட்டர்னில் இந்தியாவில் இருந்து வந்தால் அந்த கோயில் கட்டுறாங்க. இந்தியாவில் இருந்து வந்தால் இந்த கோயில் கட்டப்படுது. இந்த கோயில் வந்து இந்தியாவில் உள்ள சிற்பியெல்லாம் இந்த கோயிலை கட்டுறாங்க பாருங்க. அதாவது வந்து ஒரு காலத்தில் இந்த கோயில் வந்து மிக பிரபலமாக பேசப்படும். ஏன்னு சொன்னால் தஞ்சை பெரிய கோயில் எப்படி பேசப்படுதோ அது மாதிரி இந்த கோயில் பேசப்படும். முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டப்படுது இந்த கோயில். இந்த கோயில் 1000 ஆண்டுகளுக்கு நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம். ஆனால் இந்த சிற்ப வேலை எழுதுகள் பேசப்படக்கூடிய ஒரு இதாக இருக்கும் பாரு. இந்த கோயில் வந்து என்ன சொல்றது, யாழ் மாவட்டத்திலேயே வந்து கருங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோயில்ன்றா இது ஒன்றுதான். எனக்கு அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு மண்டபம் கிடக்குது. முந்தி காலத்துல பாவிச்சோ தெரியல. ஆனா இப்பவும் அது கிடக்குது பாவனையில பாருங்க. இந்த கோயில் வந்து சைட் பக்கம் மக்களே வணக்கம். இப்போ இந்த உங்களை பார்க்கவே தெரியுது. இந்த நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் காரநகர் பிரதேசத்தில் நிற்கிறேன். இந்த கோயில் இது வந்து ஒரு யாழ் மாவட்டத்துக்கு முன்மாதிரியாக வரக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு கோயில் தான். இப்போ நான் ஏன்னு சொன்னேன், இந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க சிற்ப வேலையால் வந்து செய்யணும் கருங்கல்லால் அந்த கோயில் கட்டப்படுது. இந்த கோயில் இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டப்படுகிற ஒரு கோயில். இந்த கோயில் வந்து என்ன சொல்றது, தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும். என்னன்னு சொன்னா கருங்கல்லால வந்து யாழ் மாவட்டத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு கோயில் கட்டே இல்லை. இங்கே தான் இந்த கோயில் கட்டுறாங்க. ஃபேஸ்புக் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. பல கோடீஸ்வரர் வாழக்கூடிய கிராமம். ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம். எங்களோட வரலாறு பேசக்கூடிய மாதிரி இப்போ வந்து அண்டாபுரத்தை வந்து சோழர்கள் கட்டின சிவன் கோயில் இருக்கு. சின்ன கோயில், கருங்கல்லான கோயில். அதை மாதிரி இதுவும் வந்து வரலாற்றில் பேசப்படக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கு. 1000 ஆண்டுகள் கடந்தாலும் கோயில் வந்து அப்படியே இருக்குமேன்னு சொன்னால் அவ்வளவு
கருங்கலோட மகிமை உங்களுக்கு தெரியும் தானே, அதை பார்க்க தெரியுது. இந்த ஃபுல் வீடியோ காட்டுறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. சங்கத்தமிழன் யூடியூப் கூட அந்த வீடியோ பார்க்குறீங்க. முதல் பகலவன் சொல்லி வச்சிருந்தேன். அது இப்போ அதை அதே பேரை வந்து சங்கத்தமிழன் மாற்றிருக்கிறேன். உங்களோட ஆதரவு தொடர்ந்து கொடுத்தீங்க சொன்னால் தான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர். கோயில் வந்து பாருங்க, கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்க. இந்த சிற்ப வேலையில பாருங்க, இங்கே அவ்வளோ ஃபுல்லாக சிற்ப வேலையை முழுக்க முழுக்க வந்து கருங்கல்லாலேயே கட்டியிருக்கு இந்த கோயில். இது வந்து யாழ் மாவட்டத்தில் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து உண்மையிலேயே தமிழர்களுடைய அடையாளங்கள்ல உண்டா விளங்க. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் கழிஞ்சாலும் இந்த கோயில் நின்று இதோடைய வரலாறு பேசும். இதை பார்க்கவே உங்களுக்கு தெரியுது, நான் காட்டுறேன். நல்ல சிற்ப வேலையை கடுமையா செய்திருக்காங்க. புறா எல்லாம் பறக்குது. சும்மா நுணுக்கமா செய்யறாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டு காலம் வந்து இந்த கோயில் வந்து கட்டிக்கொண்டு தான் இருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முடியும். மேலே நல்லா இருக்கு, மேலே பிரம்மாண்டமான கோயில் தான், வேற லெவல் இருக்கு. மேலே வந்து சிற்ப வேலையெல்லாம் சும்மா செதுக்கி இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கு. பார்க்கவே வேற லெவல். எப்படி இருக்கு இந்த கோயில்? அப்படி எங்கேயாவது கண்டிருக்கீங்க? முழுக்க முழுக்க கருங்கல்லால இப்படி எங்கேயாவது கோயில் கண்டிருக்கிறீங்களா? சான்ஸே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றது, அந்த அந்த கணக்குகள் வழக்குகள் வாங்குறது, இந்த பூஜை புரஸ்கார பொருட்கள் வாங்குற இடமா இருக்கு. இது வந்து மரப்பலகைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜன்னல் வச்சு சும்மா வேறு லெவலில் செய்கிறாங்க. இனி வந்து எவ்வளோ மக்கள் வந்து கொண்டு வந்து போகக்கூடிய மாதிரி இந்த இடமா இருக்கும். நல்லா இருக்குது கோயில், செமையாக இருக்கு. இதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் உங்களோட ஆதரவை கொடுங்க தயவு செய்து. வேறு லெவலில் இருக்கு. அதாவது வந்து தமிழராக நாங்கள் பெருமைப்பட வேணும். ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு கோயில், எங்களுடைய அடையாளத்தை சொல்லக்கூடிய மாதிரி ஒரு கோயில் உருவாகிறன்றது கஷ்டம். இது வந்து பல ஆண்டு காலமாக இந்த கோயில் உருவாகி கொண்டிருக்குது. காரைநகர் பிரதேசத்தில் இந்த கோயில் இருக்குது. யாழ் மாவட்டத்தின் காரைநகர் கிராமத்தில் இந்த கோவில் வந்து செம்மையாக செதுக்கி இருக்கிறாங்க. இந்த கோயில் வந்து செதுக்கித்தான் இருக்கிறாங்க. இது மரங்கள், தடிகள், வேலைக்கான பொருள்கள். இது வந்து கோயிலை செதுக்கி இருக்காங்க. அதாவது வந்து சிற்பத்தின் செதுக்கல் தான். செதுக்க அதுதான் இது. செதுக்கி இருக்கிறாங்க. சும்மா வேறு லெவல்ல செஞ்சிருக்கிறாங்க. சும்மா செமையா இருக்கு. வேறு சூப்பர். அந்த மாதிரி செதுக்கி இருக்கு. உண்மையிலே என்ன சொல்றது, சொல்ல வார்த்தைகளே இல்லை. இது வந்து அந்த புனித நீர், அதாவது வந்து எங்கட தீர்த்தம் வரக்கூடிய ஒரு இடம். சிற்பத்தால் விளையாடி இருக்கிறாங்க. வேற ஃபன்னா இருக்கு. வேற சூப்பர்.
சும்மா வேற லெவல்ல செதுக்கியிருக்கிறாங்க. அந்த கோயில் வந்து என்ன சொல்றது, தமிழர்களுடைய பாரம்பரியம், அதாவது வந்து விழுமியம் வந்து 1000 ஆண்டுகள் பேசக்கூடிய மாரி, சும்மா செதுக்கி எடுத்திருக்கிறாங்க. செமையான ஒரு செதுக்கு. உண்மையிலேயே இப்ப இப்படி ஒரு காலகட்டத்தில இப்படி ஒரு ம் கோவில் வந்து உருவாகுறதுன்றது வந்து அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. இந்த பாருங்க. இது வந்து கிணறு. கோயிலுடைய கர்ப்பகிரகம். உள்ளுக்கு நான் போகல. இங்கால கட்டின உரையில் கிடக்கு. கிணறு. செதுக்குன்னு செதுக்கியிருக்கிறாங்க பாருங்க. சும்மா ஃபன் பண்ணியிருக்கிறாங்க. தமிழுடைய பாரம்பரியம் வந்து பேசக்கூடிய வகையில இந்த கோயில் வந்து செதுக்குறாங்க பாருங்க. இதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முடியும். உங்களோட ஆதரவை கொடுங்க தயவு செய்து ப்ளீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா யாழ் மாவட்டம் காரைநகர் பிரதேசத்தில் இந்த கோயில் கட்டி கொண்டிருக்கிறாங்க. கட்டுறன்றதை விட செதுக்குறாங்க. செதுக்கித்தான் இந்த கோயிலை வச்சிருக்காங்க. அப்படிதான் இருக்கு. செமையா இருக்கு. வெளியில மடப்பள்ளி, அந்த வெளியில ஒரு கோயில் சாமியோட செமையா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பார்க்க பிரமிப்பா இருக்கு. உண்மையிலே வந்து ஒரு கருங்கல்லால் அப்படி ஒரு கோயில் கட்ட முடியுமான்றது உண்மையிலேயே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். கஷ்டம், பயங்கர கஷ்டமா அதை செதுக்கி செய்திருக்கிறாங்க. அனுபவிச்சு செஞ்சிருக்காங்க. அந்த கோயிலை பார்க்கும்போது தெரியும். நல்லா இருக்கு. இவ்வளவு பார்க்கும்போது என்ன தெரியும் இந்த கோயிலுடைய மகிமை. உண்மையிலேயே வந்து இப்படி ஒரு அழகா செம்மையா செதுக்கி செய்திருக்கிறாங்க. உண்மையிலே அந்த வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. உங்களோட ஆதரவு கொடுங்க ப்ளீஸ். தயவு செய்து இந்த கோயிலுடைய வியூவை பார்த்துட்டு உங்களோட ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. நான் தான் உங்களுடைய பிரதேசம் யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்துலேருந்து சங்கத்தமிழ் யூடியூப்ல அந்த வீடியோ பார்க்குறீங்க. தயவு செய்து கஷ்டப்பட்டு இந்த வீடியோ அப்புறம் லைக் பண்ணுங்க ப்ளீஸ். கரண்ட் வந்து இப்படி அங்கால போனா சைட் பக்கம் இந்த வெளி வீதி பாருங்க. அதுதான் வந்து கல் உடைக்கிற இடம் பாருங்க. அதாவது வந்து இந்த சிற்பங்களை வெட்டுற இடம் அதான். இப்படியே இங்கால வந்து பாத்தீங்கன்னா மற்ற வீதி பாருங்க. வீதியை காட்டுறோம். ஒரு வயல்வெளியா தான் இருக்கு. வயல்வெளி கிணறு. அதுல ஒரு கிணறு கிடக்கு. என்னது ஒரு கிணறு ஒன்று கிடக்கு. பழங்கால கிணறு நினைக்கிறேன். இந்த பாருங்க இந்த கோயிலோட பின்பக்கம் சைட் பக்கம். இந்த வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை மாற்றிட்டு பாருங்க ப்ளீஸ் தயவு செய்து. மேலே ஒரு பரந்த வயல்வெளியோடு சேர்ந்து அந்த கோயில் இருக்கு. நல்லா இருக்கு. உண்மையிலேயே வந்து கரங்களால கட்டப்படுதுன்னு கேட்கலாம். அதுக்கு ஆதாரம் காட்டுறோம் பாருங்க. வா பாருங்க, ஆதாரத்தோட காட்டுறோம். கருங்கல்லால கட்டப்படுற ஒரு கோயில். முழுக்க ஒரு கருங்கல்லால கட்டி கொண்டு இருக்கிறாங்க. இந்த கருங்கல்களை பார்த்தாலே தெரியும். இந்த இது செதுக்கப்படுகிற இடம் வந்து அங்கால கிடக்கு பாருங்க.
இந்த பாருங்க. செதுக்கப்படுற இடம் வங்காள கிடக்கு பாருங்க காட்டுறேன். இது உடைச்ச துண்டுகள் கிடைக்குது. இங்க எல்லாம் செதுக்கப்படுற துண்டுகள் தான் கிடக்கும். இவ்வளவு துண்டு பேரிய துண்டு ராட்சா துண்டுகள் கிடக்குது. அங்கால மிஷினை வச்சு தான் கட் பண்றாங்க. அதையும் காட்டுறோம். பக்கவாட்டில் உள்ள கோயில் பாருங்க. இதான் நினைக்க மாட்டப்ப வசந்த மண்டபம் மட்டும் நினைக்கிறேன். தெரியல. பிளேட் மாதிரி சீவி வச்சுக்காங்க. இது வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு அடையாளமா வழங்க போகுது. உண்மையிலே உண்மை என்னன்னு சொன்னா 1000 ஆண்டுகளையே நாங்கள் இருக்க மாட்டோம். ஆனா இந்த அடையாளங்கள் இந்த எச்சங்கள் இருக்கும், அப்படியே இருக்கும். இது வந்து பலதாகாது தானே, தெரியுதானே உங்களுக்கு? இதான் அந்த ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரியில, இந்த சின்ன ஃபேக்டரியில இருந்தா நாங்கள் இந்த கோயிலுக்கு வேண்டிய இதெல்லாம் செய்யறாங்க பாருங்க. இந்த பெரிய வீல வேற லெவல்ல தான் இருக்கு. இந்த ஃபேக்டரியா இருந்தா நான் கோயிலுக்கு வந்து தேவையான கருங்கல்ல வந்து உடைச்சு அனுப்புறாங்க. வணக்கம். இப்ப வந்து நீங்கள் கேட்கலாம், யாழ் மாவட்டத்தில் ஒரு கருங்கல் கோயில் கட்டப்படுது, அதுக்கு என்ன ஆதாரம்? இதான் இந்த ஆதாரம். இந்த டிஷ் வச்சு தான் கருங்கல்ல வெட்டுறாங்க. பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. விட்டு நிற்கிற ஆபத்து. இது ஃபைவர் கிளாஸால செய்திருக்கணும். இது வந்து ஃபைவர் கிளாஸால செய்துதான். மேல் கவர் வந்து ஃபைவர் கிளாஸ். இது வந்து இரும்பு ராடால இந்த பிளேட் வெட்டப்படுது. இதுக்கு மேலே இதை வச்சு ஒட்டி இருக்கிறாங்க. இந்த நுணுக்கம் எனக்கு தெரியல. இந்த ராடால தான் வந்து கல் அரிக்கிறாங்க. இதான் இந்த ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரியை வச்சுட்டு வந்து கோயில் செய்து கொண்டிருக்கிறாங்க. யாழ் மாவட்டத்தின் அடையாளத்தில் இது ஒன்றா விளங்கும். அதாவது வந்து சோழர் காலத்து எங்க முன்னோர்கள் வந்து எவ்வளவு கோயில் கட்டினாங்க, அது எல்லாருமே தரமட்டமாக்கி போட்டாங்க. யுத்தத்தாலையும் சரி, வேற்று மதத்தவர்களாலையும் சரி, அழிவிட்ட நிலைக்கு இருக்குது. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புலனறுவையில உள்ள ஒரே ஒரு அந்த சிவன் கோயில், சின்ன சிவன் கோயில் தான் அடையாளமா இருக்குது. அப்படின்னு சொன்னா இந்த பெரிய கோயில் முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டப்படுற கோயில். வருங்காலத்தில் 1000 ஆண்டு அப்புறம் எங்களோட சந்ததியினர் வந்து ஒரு வியப்போட பார்க்கக்கூடிய ஒரு ஒரு இடமா தான் இருக்கும். 1000 ஆண்டுகளையே வரலாறு பேசும். அங்கால வந்து பாத்தீங்கன்னா பீச் இருக்கு, கசூர்னா பீச். இந்த கோயிலும் வந்து ஒரு காலத்துல இன்னொரு 5000 ஆண்டுகளையே சிதைவுகள் இருந்தால், 5000 ஆண்டுகளையே எது சிதைவுகள் இருந்தால் இது ஒரு வரலாற்று சின்னமாக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த அதான் உங்களோட ஆதாரமா நான் காட்டுறேன். நான் வந்து பிரசாந்த், யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்துல இருந்து இந்த வீடியோ நான் உங்களை போட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, பெல் பட்டனை மாற்றி போட்டு பாருங்க. சங்கத்தமிழன் யூடியூப் அந்த வீடியோ பாக்குறீங்க. பகலவன் யூடியூப்ல இருந்தது, அதை மாற்றி சங்கத்தமிழ் வச்சிருக்கிறேன். நீங்கள் இந்த உங்களோட